ஸோ கைஸ் வணக்கம். ஸோ நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து தாவேக்காவை நோக்கி நிறைய கேள்வி கேட்டிருந்தார். ஸோ இப்போ சமீப காலமாக வந்து அவர் வந்து தாவேக்காவை நோக்கி தான் மிகப்பெரிய கேள்வியெலாம் எழுப்பிட்டு இருக்காரு. என்னமோ 15-20 வருஷம் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை கட்டி ஆண்ட மாரி, நம்ம தான் வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்த மாதிரி, நீட் தேர்வை நம்ம தான் தமிழக வெற்றி கழகம் தான் கொண்டு வந்த மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற ஒட்டுமொத்த கெடுதலுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம் அப்படிங்கிற மாரி இந்த பஞ்ச பரதேசி நாய் சீமான் வந்து நம்மளை நோக்கி தான் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது மாநில மாநாட்டில் நம்ம தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்க, கச்சத்தீவை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ யார் ஆள்றாங்க? பிஜேபி ஆள்றாங்க. ஸோ பிஜேபி கிட்ட வந்து இதுமாரி எப்படியாவது நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க மோடிஜி அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஓகேவா? ஸோ இதுதான் லாஜிக். அதை விட்டுப்புட்டு நீங்கள் எதுக்கு பிஜேபி கேட்குறீங்க, அப்போ காங்கிரஸை வந்து புனிதப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு பைத்தியக்கார பூத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பிச்சைக்கார நாய். ஏன்டா அறிவு பூதி இருக்காடா உனக்கு? முதல்ல அப்படி தானே கேட்க சொன்னோம். அறிவு பூதி இருக்கா உனக்கு? எவன் ஆட்சியில் ஆண்டுட்டு இருக்கானோ அவனை தான்டா கேட்பானுவோம். எல்லாரையும் பிடிச்சி கேட்குறது நானா பைத்தியக்கார பூவா இல்லை கேட்குறேன். ஸோ அது போல் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நானா லூசு பூதியா வண்ண மாரி. ஏண்டா எவன் இப்போ எவன் ஆட்சியில் இருக்கான் அவனை நோக்கி தானே கேள்வி இருக்க முடியும். இப்போ பிஜேபி இருக்கானா பிஜேபி நோக்கி தான் கேள்வி இருக்க முடியும். எப்படியாவது வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க முடியும். அதனால் வந்து கொடுத்ததுலேருந்து வந்ததுலேருந்து வரலாறு பேசிட்டீங்கன்னா மயிரை பிடுங்க போறியா நீ? இல்லை கேட்குறேன். காங்கிரஸ் கொடுத்துச்சு, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, இப்போ அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் மீட்டு கொடுத்துருவான். அவன் ஏடா பைத்தியக்கார கூதி. தமிழ்நாட்டில் எதுக்குடா முட்டா கூதித்தனமாக வந்து நியூஸு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசிகிட்டு இருக்க பிச்சைக்கார நாய? உனக்கு மட்டும் தான் வாய் கூதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னமோ வந்து பேசிகிட்டு இருக்க. நீ பேசுகிறது தான் கரெக்டா? அதுக்கும் வந்து உன் தம்பிங்கெல்லாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கானுவோ. ஏண்டா எவன் ஆட்சியில் இருக்கானா அவனை நோக்கி தாண்டா கேள்வி இருக்க முடியும். உன்ன மாரி மெண்டல் கூதி மாரி ஊரில் உனக்கு ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாதா? பைத்தியக்கார நாய சீமான், இது உனக்கு தாண்டா பதில். புரியுதா? தமிழ்நாட்டு அரசியலில் சும்மா நீ வந்து குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காத. புரியுதா? நீ ஒரு அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி நாய் நீ. என்ன, நாங்கள் வந்து திமுக எதிர்த்து நாங்கள் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். நீ வந்து என்ன பண்ணுற? கௌசிக் மாமா மாதிரி இடல வந்து உட்காந்துக்கிட்டு நக்கிட்டு இருக்க எங்களை வந்து. நீ போய் கேள்விகள்டா அப்படி அவ்வளோ கச்சத்தீவை பற்றி அவ்வளோ ஒரு அக்கறை கூதி இருந்தால் அப்போ என்ன பண்ணுற? பிஜேபி எதிர்த்து கேள்விகளுக்கு கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பை வந்து கம்புத்துவராக புறம்போக்கு நாய அப்படின்னு தான் கேட்க சொல்லும். புரியுதா? ஸோ அதனால் வந்து எதை வந்து கரெக்டாக கேட்கணுமோ அதை தான் கேட்க முடியும். உன்னமாரி லூசு கூதி தரமாக பேசுகிறதுக்கு நாங்கள் அரசியல் பண்ண வரல. புரியுதா? என்னமோ உனக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மெண்டல் கூதித்தனமாக வந்து நீ வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து உழம்பிட்டு கிடக்கிற. அதையும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம்